ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாகிங்னா என்ன, அதை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக பிளாக்னா என்னென்னா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வெப் பிளாக். இப்படி தான் நம்ம பிளாகை டிஃபைன் பண்ணுவோம். அப்படின்னா என்னென்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஒர்க்கு நம்ம இதில் டைப் பண்ணுற மூலயமா தான் இதில் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாத்துக்கும் புரியும்னா ஆர்டிக்கல் ரைட்டிங் அது தெரியும். வாங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் என்னென்னு. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிளாக் அப்படின்னு கூகுளில் நம்ம டைப் பண்ணுறோம். சும்மா நம்ம எக்ஸாம்பிளுக்காக பிளாக் அப்படின்னு டைப் பண்ணால் ஓப்பன் ஆகும்ல. ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு blogger.com அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஃப்ரீயாக பிளாகிங் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. பிளாகிங்கை பற்றி உங்களுக்கு தனி பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு வரும். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிளாக் அப்படின்னு அவங்களே ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், ஷார்ட்கட் ஆஃப் வெப் பிளாக் அப்படின்றது பார்த்தீங்களா. பிளாக் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்து நம்ம ப்ரைஸ் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்டார்டர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா. அதை ஓகே பண்ணி கிளிக் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படி தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹவு டு ஸ்டார்ட் ஏ பிளாக் இன் 2024 வந்து கொடுத்துருக்காரு. ஓப்பன் பண்ணோன்னு இங்கே பாருங்கள், ஹவு டு ஸ்டார்ட் ஏ பிளாக் இன் 2024 கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு அதை பற்றி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. இதுதான் பிளாக் போஸ்ட். இப்போ நம்ம என்ன டைட்டில் கிளிக் பண்ணோம், ஹவு டு ஸ்டார்ட் ஏ பிளாக் இன் 2024. இப்போ ஒரு யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ தேடினீங்கன்னா அதை சர்ச் பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா. இது நம்ம சர்ச் பண்ண டைட்டில் வந்து ஹவு டு ஸ்டார்ட் ஏ பிளாக் இன் 2024. அதை பற்றி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எழுதியிருக்காரு என்னென்ன இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு டைட்டில் கொடுத்து சர்ச் பண்ணோம்னா இப்போ ஒரு வெப்சைட் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதில் நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கிறதுனா கூகுள் பேஜில் ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட்டில் வர்றது தான் உங்களுக்கு அதிகப்படியான எஃபோர்ட் இருக்குது. இப்போ நம்ம பிளாகிங்க்கு ஆவரேஜாக சேல்ரி எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக நம்ம பிளாகிங் ஏர்னிங்ஸ் இன் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஒரு ரிசல்ட் காட்டுவாங்க. இங்கே பாருங்கள், த ஆவரேஜ் சேலரி ஃபார் பேக்கர் இஸ் 78,600 பர் மந்த். 78,600 பர் மந்த்துக்கு இன் இந்தியாவில் ஆவரேஜாக பிளாகிங் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ்னால் என்னென்னா இதில் அதிகம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, கம்மியாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு 80,000 வச்சுக்கலாம். ஒரு மினிமம் 7,200 to 1,20,000 வச்சு நம்ம இதில் சம்பாதிக்கலாம். இதுவும் ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. இவங்க ஒரு ரிசல்ட்ஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பெனிஃபிட்டோ இல்லை பணமோ நமக்கு கிடைக்க போகுது. இவங்க ஒரு ஆவரேஜாக ஒரு ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. அடுத்து பிளாகிங் ஏர்னிங்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு பார்ப்போம் இந்த ரிசல்ட்ஸ் வருதுன்னு. போட்டாங்க பாருங்கள், 6,000 to 8,000 பர் மந்த் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகம் பிளாகிங் பண்ணுறவங்க இருக்காங்க, ஆனால் நிறைய பேர் ஃபுல் பண்ணல. அதனால் அவங்க ஆவரேஜாக ரிசல்ட்ஸ் காட்டுறாங்க. 6 to 80,000 பர் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், அதுக்கும் அவங்க ரீசன் கொடுத்துருக்காங்க. தமிழ் பிளாக் இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோக்கா லைக் இன் இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தான் நம்ம பண்ணலாம். அடுத்து வாட் இஸ் பிளாகிங் அப்படின்னு சும்மா டைப் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எது வேணுமோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வாட் இஸ் பிளாகிங் அப்படின்னு டைப் பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வாட் இஸ் சென்னை அப்படின்னு போடலாம். வாட் இஸ் த சென்னைன்னு கீழே ஒரு ரிசல்ட்ஸ் காட்டுது பார்த்தீங்களா. அது சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் செலக்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் காட்டுறேன். இப்போ வாட் இஸ் சென்னை நம்ம சர்ச் பண்ணுறோம். இப்போ கூகுள் மீடியா அவங்களுக்கு காட்டுறாங்க சென்னைனா என்னென்னு. கீழே ஒரு தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ஸ் காட்டும். இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் காட்டுது. இதில் பாருங்க, சென்னையோட ஹிஸ்ட்ரி, பாப்புலேஷன்ஸ், டெம்பிள்ஸ், மேப்ஸ், ஃபேக்ட்ஸ் காட்டுறாங்களா. இதுதான் ஒரு வெப்சைட், பிளாகிங் வெப்சைட். அவங்க பிளாக் எழுதியிருக்காங்க சென்னையை பற்றி. இப்போ நம்ம சென்னையை பற்றி நம்ம தேடினால சென்னை பற்றி ரிசல்ட் வந்திருக்கு, அவங்க கேட்டுருக்காங்க. இப்போ அவங்க வெப்சைட் ஃபஸ்ட்டில் வந்தனால அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அடுத்து சும்மா நம்ம வாட் இஸ் மேங்கோ அப்படின்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி அதே மாதிரியே ஸ்க்ரீனில் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் பாருங்கள் mango.org அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. கீழே முன்ன பார்த்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். கூகுள் பேஜில் ரேங்க் பண்ணி நம்ம மணியை நீங்கள் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவாக பிளாகர் சீரீஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே ஓப்பன் பண்ணி நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியான வெப்சைட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். பிளாகிங்கில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமான ஒன்று கூகுள் ஆட்சன்ஸ். கூகுள் ஆட்சன்ஸ் நம்ம லிங்க் பண்ணி தான் நம்ம அதிலேருந்து பணம் சம்பாதிக்க முடியும். கூகுள் ஆட்சன்ஸை நம்ம ஒரு குவாலிட்டியான வெப்சைட்டாக ஒரிஜினாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸ் வந்து நம்மளை அப்ரூவல் பண்ணுவாங்க. அதனால் ஒரு குவாலிட்டியான வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், கூகுள் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தால் இதை நம்ம ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி ஆக்டிவ் கொடுத்து நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் நம்ம முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு மணி ஏர்னிங் பண்ண முடியும். இது நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம்.